வணக்கம் மக்களே! நானும் நம்ம போண்டாவும் இன்னைக்கு வெளியில சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தோம். அது வேற ஒண்ணும் இல்ல. காலைல கொஞ்சம் லேட்டா 2 பேரும் எந்திரிச்சனால மதிய உணவு கட் ஆயிருச்சு. சரி என்ன சாப்பிடலாம்ன்ட்டு கேட்டப்போ, அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க. கீழ சிகப்பா இருக்கும், மேல வெள்ளையா இருக்கும்ன்னான். நான் அத கேட்டுட்டு சிரிச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டேன். அப்புறம் நானும் அவனும் நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்க வழக்கமா போற ஆஞ்சநேயர் கோயில் இங்க ஒண்ணு இருக்கு. அதுக்கு அப்படியே கிராஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டுருந்தான். "எங்கடா போறோம்?" அப்படின்னேன். "நீ வா நான் அழைச்சிட்டு போறேன்" அப்படின்னான். சரி அப்படின்னு அவன் கூட போனோம். அப்புறம் அங்க பார்த்தா ஒரு இடத்துல போய் நின்னுட்டான். "என்னடா ஆச்சு?" அப்படின்னேன். "கடை பூட்டியிருக்குடா" அப்படின்னான். "மொட்டை வெயில்ல அழைச்சிட்டு வந்து எங்க விட்டுருக்க பாத்தியா?" அப்படின்னேன். "சரி கவலைப்படாத. பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு அழைச்சிட்டு போறேன்" அப்படின்னான். சரி அப்படின்னு அவன் கூட போனேன். அது ஏதோ ஜூஸி பாக்ஸ்ன்னு ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர் உட்காந்துட்டாரு. என்ன ஆர்டர் பண்ணிட்டு வர சொன்னான். சரின்னு ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காரத்துக்குள்ள நல்ல இடத்த பிடிச்சிட்டான் மக்களே. நம்மளுக்கு இருட்டான இடத்த கொடுத்துட்டான். ஆல்ரெடி ஏற்கனவே இருட்டா தான் இருப்போம். இன்னைக்கு கருப்பு கூட வேற. ரொம்ப இருட்டாயிருச்சு. சரி அப்படின்னு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக நானும் அவனும் ஒரு நல்ல வீடு தேடிக்கிட்டு இருக்கோம் இங்கே. எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் சரி வெளியில் 4-5 பேர்ட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நானும் அவனும் விசாரிச்சு பார்க்குறப்போ எல்லாரும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தாங்க. அந்த நம்பர் எங்களுக்கு யார் என்னன்னு தெரில. அவர் ஃபோன் அடித்ததுக்கு சுக்ராஜி அப்படின்னாரு. எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. சரி நம்ம பிஜியில் ஒரு நண்பர் இருக்காரு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு மட்டும் வாங்கிட்டு நானும் நம்ம நண்பர் போண்டாவும் பிஜிக்கு வந்துட்டோம்.